தமிழ்நாட்டில் மணல் திருட்டு கூடிக்கொண்டே செல்கின்றது. வெளி மாநிலங்களுக்கு கடத்துவதும் அதிகமாகிக் கொண்டு வருகின்றது. திருட்டுத்தனமாக மணலை அள்ளுவோர் உள்ளூரில் கூட விற்காமல் அதை வெளி மாநிலத்துக்கு கடத்தி வருவது நடைமுறையில் இருந்து வருகின்றது. இதன் காரணமாக ஆறு ஆழமாக போய்விட்டது. அந்த தண்ணீரை தூய்மைப்படுத்துவதும் அந்த மணல்தான். ஆகவே தண்ணீர் மாசுபடுகின்றது. மணல் என்பது ஒரு நிலத்தடி நீர்த்தேக்கத்தை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இது அள்ளியதால் சூழல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அரசன் காலத்தில், ஆங்கிலேயன் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமானங்கள் உறுதியாக இருக்கின்றன. சுதந்திர இந்தியாவில் கட்டப்பட்ட கட்டுமானங்கள் அனைத்தும் கூரையை பீத்துக் கொண்டு கொட்டுபவையாகவே இருக்கின்றன. ஆக கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, கலைஞர் கருணாநிதி அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பல மாடி விடுதி கட்டப்பட்டது. அவர் முதல்வராக இருந்தபோது அது தரைமட்டமாக்கப்பட்டது. காரணம், தலையில் விழுந்துவிடும் என்கின்ற காரணத்தால். அதே நேரத்தில் அரசன் காலத்தில், ஆங்கிலேயன் காலத்தில் கட்டிய கட்டுமானங்கள் இன்னும் புது பொலிவோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆக சுதந்திர இந்தியாவில் தரமில்லாத கட்டுமானங்களை கட்டி மணலை வீணடித்திருக்கின்றார்கள். இதனால் நாடெங்கிலும் கான்கிரீட் குப்பை கூடியிருக்கின்றது. ஆற்று மணல் காணாமல் போயிருக்கின்றது. இந்த போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆக 1967க்கு பிறகு சினிமா துறையிலே இருந்து வந்தவர்கள் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பிலே இருந்த காரணத்தால் திட்டங்கள் அனைத்தும் சினிமா ஷூட்டிங்ஸ்க்கு செட்டிங்ஸ் போடுவதை போலவே அமைந்துவிட்டது. அந்த படப்பிடிப்பு முடிந்தவுடன் அந்த செட்டிங்ஸ் தேவையில்லை. அதே போல கட்டுமானம் முடிந்து திறப்பு விழா நடத்தியதற்கு பிறகு அந்த கட்டிடம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலைப்பாட்டில் கட்டப்பட்டவைகள். இதற்குண்டான பலனை தமிழ்நாட்டு மக்கள் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும். அமெரிக்க அரசியலில் ரீகனோடு சினிமா மோகம் நின்றுவிட்டது. ஆந்திர அரசியலில் என்டிஆரோடு அது முடிந்துவிட்டது. தமிழ்நாட்டில் அரை நூற்றாண்டுக்கு பிறகும் இது தொடர்வது உண்மையிலேயே வேதனைப்படக்கூடியது.